CPA சாக்பீஸ் அகாடமி ப்ரோ சேனல் பொருளியல் பாடத்திற்கான வீடியோவாகும். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது 2026 PGTRB பொருளியல் பாடத்திற்கான வீடியோவாகும். இதில் யூனிட் 1 கிளாஸ் நம்பர் 12 தேவை நெகிழ்ச்சி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ற தலைப்பிற்கான வீடியோவாகும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பாடமாக நடத்தப்படும். இதனுடைய PDF ஃபைலானது உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்பட்டு அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியானது நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பயிற்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் ஆசிரிய கனவை நனவாக்குவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு விவரங்கள் அறிந்து நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெறலாம். இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொருளியல் பாடத்திலிருந்து தேவை நெகிழ்ச்சி என்று தமிழில் கூறப்படக்கூடிய எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்று ஆங்கிலத்திலும் கூறக்கூடிய ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பொருளும் இலக்கணமும் முதல்ல பார்த்துருவோம். இந்த தேவை நெகிழ்ச்சி அப்படின்னா என்ன? டிமாண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த டிமாண்டு எப்படி இருக்கும்னா நெகிழ்ச்சியுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றிய ஒரு விளக்கமான வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறோம். தேவை விதியானது விலையில் மாற்றம் ஏற்படும் போது தேவையில் எந்த திசையில் மாற்றம் ஏற்படும் என்பதையே தருகிறது. அதாவது தேவை விதி எதை சொல்லுகிறது அப்படின்னா, விலை மாற்றம் ஏற்படும் போது தேவை, அதாவது டிமாண்டில் எந்த திசையை நோக்கி மாற்றம் ஏற்படுகிறது, அது மேல் நோக்கிய திசையா அல்லது கீழ் நோக்கிய திசையா அப்படின்றத பற்றி தான் தருகிறது இந்த தேவை விதியானது. அதாவது தேவை மாற்றத்தின் தன்மையை விளக்குகிறது. இந்த தேவை விதி எதை சொல்லுதுன்னா, என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை பற்றி அதனுடைய தன்மையை மட்டும்தான் விளக்குது. எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது என்று அளவு பற்றி எதுவும் கூறவில்லை. ஸோ அந்த தேவை விதி வெறும் தன்மையை மட்டும்தான் விளக்குது ஒழிய அது எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது, அதோட அளவு என்ன என்பது பற்றி கூறவில்லை. அதை தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். விலையில் மாற்றம் ஏற்படும்போது தேவையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது என்ற அளவு தெரிவது பல்வேறு பொருளாதார கொள்கை முடிவுகளுக்கு பயன் தருவதாக அமையும். இப்போ ஒரு விலையை மாற்றுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளவு டிமாண்டு ஏற்படும், அப்போ எவ்வளவு பொருட்கள் டிமாண்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்ஃபோனோடைய விலையை மாற்றுறாங்க, குறைச்சோ கூட்டியோ விற்கிறாங்கன்னா அப்போ அந்த செல்ஃபோனை எத்தனை பேர் டிமாண்டு பண்ணி கேட்குறாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்குறாங்கன்ற அளவு தெரிஞ்சால் தான் அதனுடைய அந்த பொருளாதார கொள்கையை எப்படி உருவாக்குறது, அந்த முடிவுகளை எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அது எப்படிப்பட்ட எவ்வளவு அந்த அளவை தெரிஞ்சு வச்சுருக்கணுன்றதான் முக்கியமான விஷயமாக இதில் சொல்லப்படுது. இப்போ விலை மாற்றத்திற்கு ஏற்ப தேவையில் ஏற்படும் மாற்றத்தை அளவிட உருவாக்கப்பெற்ற கருத்து படிமமே தேவை நெகிழ்ச்சி என்பதாகும். ஸோ அந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்வது தான் இந்த தேவை நெகிழ்ச்சின்ற தலைப்பில் நமக்கு பொருளியலில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேவை நெகிழ்ச்சியில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறதுன்ற அந்த அளவை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்குறாங்க. தேவை நெகிழ்ச்சி என்பது விலையில் 1% மாற்றம் ஏற்படும் போது தேவையில் எத்தனை சதவீத மாற்றம் ஏற்படுகிறது என்ற அளவீட்டை தருவதாகும். அதுதான் தேவை நெகிழ்ச்சி. இப்போ 1% அளவுக்கு விலையில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ அதனுடைய டிமாண்டு சதவீதம் எவ்வளவு இருக்கும், எத்தனை பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிப்பது தான் இந்த தேவை நெகிழ்ச்சி என்பதாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு பொருளின் விலை ஆரம்பத்தில் ரூபாய் 10 இருந்தது, இப்போது ரூபாய் 15 அதிகரித்துள்ளது என்றும் தேவை அளவு
50 அலகிலிருந்து, அதாவது 50 யூனிட்லேருந்து 40ஆக குறைகிறது என்றும் கொள்வோம். ஏன்னா இப்போ விலை அதிகரிச்சிருச்சுன்னா, இப்போ தேவையினுடைய அளவு என்ன இருக்குன்னா 50 அலகிலிருந்து 40 அலகாக குறைகிறது என்றும் கொள்வோம். இதை நம்ம ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வந்து பார்த்தோம்னா, விலை அதிகரிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ரூபாய் 5. ஏன்னா 10 ரூபாயிலிருந்து எவ்வளவு கூட்டியிருக்காங்கன்னா 5 ரூபான்னு 5 ரூபாயை கூட்டியிருக்காங்க. அப்போ விலை அதிகரிப்பின் சதவீத மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு ரூபாயிலிருந்து எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்றத ஒரு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்த ரூபாய் எவ்வளோன்னா 10 ரூபா, எவ்வளவு கூடியிருக்குன்னா 5 ரூபா. அப்போ அதை எப்படி எழுதிக்கிறணும் அப்படின்னா 5/10ன்னு எழுதிக்கிறணும். இன்ட்டு 100ன்னு எழுதினோம்னா அதுதான் சதவீதம் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை. ஸோ 5/10 இன்ட்டு 100, இதை நம்ம 10ஆல் அந்த 100 அடித்து கொடுத்தோம்னா 10 10ஆ 100ன்னு அடிக்கலாம். அப்போ 5 இன்ட்டு 10ன்னு மேலே வரும். அப்போ அதை ரெண்டையும் பெருக்கணும்னா 5 10ஆ 50% கூடியிருக்கு அப்படின்றதான் இதனுடைய முடிவு. அதாவது விலை கூடுன சதவீதம் எவ்வளவுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிமாண்டுக்கு வரப்போகிறோம். தேவையில் ஒரு குறைவு ஏற்பட்டுருந்துச்சு. 50 யூனிட் விற்றுக்கிருந்த இடத்துல 40 யூனிட்டாக குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ தேவையில் குறைவு ஏற்பட்டது எவ்வளவுனா 10 அலகுகள் குறைஞ்சிருக்கு, 10 யூனிட் குறைஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய சதவீதம் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதே மெத்தடு தான். தேவையில் குறைவின் சதவீத மதிப்பு இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இருந்ததுன்னா 50 இருந்தது, அதை கீழே போட்டுக்கிறணும். எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னா 10 குறைஞ்சதுக்கு அது மேலே போட்டுக்கிறணும். ஸோ 10/50ன்னு போட்டுக்கிறணும். இன்ட்டு 100ன்னு போட்டால் அதுதான் சதவீதம் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை. இப்போ நம்ம கீழே இருக்கிற 50 ஒரு 50 50ன்னு அடிச்சுட்டு மேலே இருக்கிற 100 250 100ன்னு அடிக்கலாம். அப்போ மேலே 2ன்னு நிற்கும். அப்போ 10 இன்ட்டு 2 × 2 20 அப்படின்னு 20% என்பதை நாம் காணலாம். அப்போ தேவையில் குறைவின் சதவீத மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம்னா 20% என்று கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேவை நெகிழ்ச்சி. இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இதை கவனிக்கணும். தேவை நெகிழ்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட ஃபார்முலா தேவையில் ஏற்படும் சதவீத குறைவு பை விலையில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு. ஸோ நம்ம இதை ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிறணும். தேவையில் ஏற்படும் சதவீத குறைவு பை விலையில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பால் இந்த கணக்கை செஞ்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். இப்போ தேவையில் சதவீதம் எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு கண்டுபிடிச்சோம்னா 20% குறைஞ்சது. பை விலையில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்தது அப்படின்னா 50% அதிகரித்தது. இதை எப்படி எழுதிக்கணும்னா 20/50ன்னு எழுதிக்கிறணும். இப்போ நம்ம கீழே இருக்கிற 50 ஒரு ஜீரோவையும் 20ல் இருக்கக்கூடிய ஒரு ஜீரோவையும் அடித்தோம்னா 2/5ன்னு வரும். இப்போ இந்த 2/5ன்றதை எப்படி அடிக்கணும்னா கீழே இருக்கிற 5 வச்சு 2 நம்ம மேலே இருக்கிற 2 அடிக்க முடியாது. அப்போ 2 கூட நாமளாக ஜீரோ சேர்க்குற பொழுது மேலே புள்ளின்னு வச்சுக்கிறணும். தசமஸ்தானத்தில் அடிக்கணும். மேலே புள்ளின்னு வச்சிட்டோம்னா 20ன்னு அதை மாற்றிக்கலாம். அப்போ கீழே இருக்கிற 5ஆம் நம்பரை அடித்தோம்னா 1 5ன்னு அடிச்சுட்டு மேலே இருக்கிற 20 அதை தசமஸ்தானத்தில் நம்ம அடிக்க போகிறதுனால 4 5 20ன்றதை 0.4 அப்படின்னு எடுத்துக்கிறணும். அந்த புள்ளியை காண்பிப்பதற்காக 0.4 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதை அடித்து கொடுத்தா வரக்கூடியது 0.4. இதுதான் தேவை நெகிழ்ச்சியின் மதிப்பு. இப்போ இந்த முறையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா தேவை நெகிழ்ச்சின்றது என்னென்னா தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய சதவீதம் பை விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய சதவீதத்தால் நம்ம ரெண்டையும் அடித்து கொடுத்து போட்டோம்னா கிடைக்கக்கூடியதான் தேவை நெகிழ்ச்சி. அப்போ விலையினுடைய மாற்ற சதவீதத்தை கீழையும் தேவையினுடைய மாற்ற சதவீதத்தை மேலையும் போட்டு ரெண்டையும் அடித்து கொடுத்து கிடைக்கிறது தான் தேவை நெகிழ்ச்சியின் மதிப்பு. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் மனசில் பதிய வைக்க முடியும். இந்த விடையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்போ 0.4ன்னு நம்மளுக்கு கிடைச்சி இல்லைங்களா. இப்போ விலை 1% அதிகரிக்கும் போது தேவை 4% குறைகிறது அப்படின்றத தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறணும். 1% விலை அதிகரிக்குதுன்னா இப்போ 0.4ன்னு கிடச்சிச்சு. ஏன்னா 50% விலை அதிகரிச்சிருக்கு இந்த கணக்கில்.
அதில் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 0.4% குறைஞ்சிருக்கு. அப்போ அதை கணக்கிட்டு பார்த்தோம்னா மொத்த மதிப்பிலிருந்து 4% தேவை குறைஞ்சிருக்கு. அப்போ விலை 1% அதிகரிக்கிற பொழுது 4% தேவை குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த கணக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறும். விலை குறையிற பொழுது தேவை அதிகரிக்கும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி அதை கண்டுபிடிச்சிடுறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா என்னென்னா இடி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதை தான் சுருக்கமாக இடின்னு எடுத்துக்கிறாங்க. அதனுடைய ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா டெல்டா கியூ பை கியூ இன்ட்டு 100. அதாவது டெல்டா கியூ பை கியூ இன்ட்டு 100ன்னு மேலே எடுத்துக்கிறாங்க. அதுவே பைன்னு போட்டு இன்னொரு வேல்யூ எடுத்துக்கிறாங்க. டெல்டா பி பை பி இன்ட்டு 100 அப்படின்னு கீழே எடுத்துக்கிறாங்க. அது என்னென்னா கீழே இருக்கிறது விலை, மேலே இருக்கிறது டிமாண்ட். ஸோ அதைத்தான் ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கிறாங்க. டெல்டா கியூ பை கியூ இன்ட்டு 100 பை டெல்டா பி பை பி இன்ட்டு 100 அப்படின்றத ஒரு ஃபார்முலாவாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் லெட்டர்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடி அப்படின்றது என்னென்னா விலை தேவை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த தேவை நெகிழ்ச்சியை கண்டுபிடிப்பதில் ஏற்படக்கூடிய அந்த விலை மாற்றம், அதை தான் நம்ம இடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து டெல்டா கியூன்றது என்னென்னா தேவையில் மாற்றம், டிமாண்டில் ஏற்படுற மாற்றம் தான் டெல்டா கியூ அப்படின்றது. இந்த ஃபார்முலாவில் கியூ அப்படின்றது என்னென்னா ஆரம்ப தேவை. முதல்ல எவ்வளவு தேவை இருந்தது அப்படின்றது தான் கியூ. நம்ம ஏற்கனவே அதை விளக்கமாக பார்த்துட்டோம். இருந்தாலும் அதை ஃபார்முலாவை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டெல்டா பி அப்படின்றது என்னென்னா விலையில் ஏற்படும் மாற்றம். இருந்த விலைக்கு இப்போ என்ன மாறி இருக்கோ அதுதான் டெல்டா பின்றது. அப்புறம் பி அப்படின்றது என்னென்னா ஆரம்ப விலை, முதல்ல எவ்வளவு விலை இருந்தது, இதுதான் பியினுடைய மீனிங். ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம தேவை நெகிழ்ச்சி எவ்வளவுன்றதை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஸோ டெல்டா கியூ பை கியூ இன்ட்டு 100 பை டெல்டா பி பை பி இன்ட்டு 100 அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளால் எதை கண்டுபிடிக்க முடியும்னா இந்த தேவை நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ விலையில் மாற்றம் ஏற்படும் போது தேவையில் ஏற்படும் மாற்றத்தை கணித்து தருவதால் இத்தேவை நெகிழ்ச்சியானது விலை தேவை நெகிழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா விலையில் மாற்றம் ஏற்படுறதுனால டிமாண்டில் மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதனால் இதுக்கு பேர் விலை தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. விலை தேவை நெகிழ்ச்சி. இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம பார்த்தோம்னா தேவை விதி செயல்பாட்டின் காரணமாக, இதில் தேவை விதி செயல்படும். அதன் காரணமாக டெல்டா பியினுடைய மதிப்பு நேர்மறை, அதாவது ப்ளஸ் என்றால் டெல்டா பி மதிப்பு எதிர்மறை எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்டா பி வந்து மைனஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே எப்போதும் இடி ஒரு எதிர்மறை மதிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு மைனஸ் குறியுடன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏறும் குறையும், அதனால் அதனுடைய மதிப்பு எப்பொழுதுமே எதிர்மறையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவை விதியின் செயல்பாட்டின் காரணமாக டெல்டா பியினுடைய மதிப்பு, அதாவது விலை மாற்றம் எப்பொழுதுமே நேர்மறையாக இருந்துச்சுன்னா அதனுடைய டெல்டா பியினுடைய மதிப்பு எதிர்மறையாக மாறும் அப்படின்றது தான் இதனுடைய சுருக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் இடி ஒரு மைனஸ் மதிப்பு என்பதால் இடி வந்து அதனால் கிடைக்கிற பொழுது மைனஸில் தான் கிடைக்கும். அப்படின்றதுனால மைனஸ் குறிக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. அது மைனஸ்லேயே கிடைச்சாலும் அதை பெருசாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிற கூடாது. எனவே இடியின் எண் மதிப்பை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். அது மைனஸ்லேயே கிடைச்சாலும் எண் மதிப்பை மட்டும் எடுத்துக்கணுமே ஒழிய மைனஸ்ன்ற அந்த சிம்பலை நம்ம கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுன்றதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று.
ஸோ நம்மளுக்கு மதிப்பு மைனஸ்லேயே கிடைச்சாலும் நம்மளுக்கு மைனஸ் தேவைப்படாது, அதனுடைய நம்பரை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் -10ன்னு கிடைக்குதுன்னா, இல்லை -4ன்னு கிடைக்குதுன்னா, நம்ம 4ன்றதை தான் எடுத்துக்கிறணுமே ஒழிய மைனஸ்ன்ற அந்த குறிய எதிர்குறியை நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. ஈடியின் எண் மதிப்பு குறைந்தபட்சமாக 0ஆகவும் அதிகபட்சமாக எண்ணிலடங்காத மதிப்பும், அதாவது இன்ஃபினிட்டி என்று குறிப்பிடப்படும் மதிப்பு, அதாவது ஆங்கிலத்தில் முடிவிலி என்று குறிக்கப்படுவதாக இருக்கும். ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபினிட்டின்றதுக்கு தமிழ் மீனிங் தான் முடிவிலி. ஸோ ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி, அதை அந்த சிம்பிள் ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தமிழில் சொன்னால் முடிவிலி. அப்போ குறைந்தபட்ச மதிப்பு 0ஆக இருக்கும், அதனுடைய அதிகபட்ச மதிப்பு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஈடியினுடைய எண் மதிப்பு எப்பொழுதுமே குறைஞ்சது 0வில் ஆரம்பித்து எண்ணில் அடங்காத, அதாவது முடிவிலி எந்த நம்பர் வேணும்னாலும் வரலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ED = 0 என்ற மதிப்பை நம்ம பிரதியிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ EDயினுடைய மதிப்பு 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா, விலையில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டாலும் டெல்டா P எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் தேவையில் ஒரு சிறு மாற்றம் கூட ஏற்படவில்லை. ஏன்னா விலையில் மாற்றம் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அதனுடைய டெல்டா Pயினுடைய மதிப்பு எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் தேவையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா சிக்மா டியினுடைய மதிப்பு இங்கே எவ்வளோனா 0ன்னு இருக்கிறதுனால, தேவை நெகிழ்ச்சி 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ விலை எவ்வளவு தான் ஏறினாலும் இறங்கியிருந்தாலும் தேவையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போ சிக்மா டியினுடைய மதிப்பு 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தேவையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாதுன்றது முக்கிய குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை இப்படி எடுத்துக்கிறோம், இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெல்டா Qவும் 0வாக இருக்கும் அப்படின்றதான் இதில் முக்கியமானது. ஏன்னா தேவை அங்கே 0வாக இருக்கும். ஸோ சிக்மா டியினுடைய மதிப்பு 0ன்னு நமக்கு கிடைச்சா தேவையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ டெல்டா Kயினுடைய மதிப்பும் அங்கே 0 தான். எனவே இப்படிப்பட்ட தேவையானது முற்றிலும் நெகிழ்வற்ற தேவை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சிக்மா D = 0ன்னு கிடைச்சுன்னா அந்த இடத்துல அந்த தேவை என்னன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா நெகிழ்வற்ற தேவை, முற்றிலும் நெகிழ்வற்ற தேவை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சிக்மா D நமக்கு 0ன்னு கிடைச்சுன்னா தேவையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாதுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே டெல்டா Qனுடைய வேல்யூவும் 0வாக தான் இருக்கும். இப்போ டெல்டா Dனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி என்ற மதிப்பானது, அதாவது முடிவிலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது போய்கிட்டே இருக்குது, எந்த மதிப்பு வேணுனாலும் வரலாம்னு எடுத்துக்கிட்டோம்னா விலையில் மிகச்சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை குறிக்கிறது. சின்ன மாற்றம் கூட விலையில் பெருசாக மாறிடுச்சுன்னு தான் காண்பிக்கும். ஏன்னா முடிவிலின்று வர்றதுனால சின்ன மாற்றம் கூட பெரிய மாற்றமாக இங்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது தேவையானது முழுமையான அளவில் நெகிழ்வுத்தன்மையை பெற்றுள்ளது என்கிறோம். இந்த இடத்துல தேவை கட்டாயம் மாற்றம் அடைந்தே தீரும். ஏன்னா சின்ன ஒரு இது மாறினா கூட தேவையில் மாற்றம் ஏற்படும். அப்போ அங்கே நெகிழ்வுத்தன்மை நடக்கிறது. அதனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த தேவையானது முற்றிலும் நெகிழ்வான தேவை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ED அதனுடைய மதிப்பு முடிவிலி இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த தேவை சிறு விலை மாற்றம் ஏற்பட்டால் கூட பெரிய விலை மாற்றமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே தேவையில் நெகிழ்வு ஏற்படும், அதாவது மாற்றம் ஏற்படும். அதனால் இந்த தேவையானது முற்றிலும் நெகிழ்வான தேவை என்று அழைக்கப்படுகிறது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது இதில் நம்மளுக்கு எப்படி 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, முற்றிலும் நெகிழ்வான தேவைக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, ஒரு 4 ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அப்போ ED = -1ன்னு கொடுக்கலாம், ED = 0ன்னு கொடுக்கலாம், ED = முடிவிலின்னு கொடுக்கலாம், ED = 1ன்னு கொடுக்கலாம், எதை வேணும்னாலும் கொடுக்கலாம்.
அப்போ இதனுடைய கண்டிஷன் என்ன? முற்றிலும் நெகிழ்வான தேவை என்பதனுடைய கண்டிஷன் என்னென்னா ED = முடிவிலி, அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்ற கண்டிஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதனுடைய விடை என்ன அப்படின்னா ED = இன்ஃபினிட்டின்றது தான் விடையாகும். மைண்டில் வச்சுக்கோங்க. முற்றிலும் நெகிழ்வற்ற தேவை, முற்றிலும் நெகிழ்வான தேவைன்னு 2 பார்த்தோம். ஆகிய ரெண்டுமே தேவை நெகிழ்ச்சியின் 2 எல்லை நிலைகளாகும். 2 எல்லைப்பாடு நமக்கு. ஒன்று முற்றிலும் நெகிழ்வற்ற தேவை, இன்னொன்று முற்றிலும் நெகிழ்வான தேவை. இது ரெண்டும் எல்லைகள்னு எடுத்துக்கிறோம். இந்த எல்லை நிலைகள் நடைமுறை உலகில் அரிதானவையே ஆகும். அரிதாக தான் நடக்கும். ரெண்டுமே நம்மளுக்கு நடக்காது. பொதுவாக ED மதிப்பானது 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையிலுள்ள மதிப்பாகவே இருக்கும். இது அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் நம்ம எடுத்துக்கிற முடியாது. ரொம்ப அரிதாக தான் நடக்கும். பொதுவாக ஒரு தேவை நெகிழ்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னா 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில தான் மதிப்பாக கிடைக்கும். அப்போ எப்பொழுதுமே இந்த மதிப்பை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில கிடைக்கிற மதிப்பாகத்தான் எப்பொழுதுமே தேவை நெகிழ்ச்சி இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ரொம்ப முக்கியமானது. 1 என்ற எண் 0க்கு இடையிலுள்ள மதிப்பே ஆகும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதாவது ED = 1 என்றால் விலையில் 1% மாற்றம் ஏற்படும் போது தேவையிலும் அதே 1% மாற்றம் ஏற்படுகிறது என்பதே அதன் பொருளாகும். ஸோ ED = 1ன்னு வந்துச்சுனாலே இது ஒரு பொதுவான ஒரு எண்ணாக எடுத்துக்கொள்ளணும். 1% விலையில் மாற்றம் ஏற்படுதுன்னா தேவையிலும் 1% மாற்றம்தான் ஏற்படும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். இவ்வாறு ED = 1ஆக இருந்தால் அந்த தேவையை எந்த நெகிழ்வாக எடுத்துக்கிற முடியாதுன்னா நெகிழ்வானது என்றும் கூற முடியாது, நெகிழ்வற்றது என்றும் கூற முடியாது. ஏன்னா கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்போ நெகிழ்வானதுன்னு அதை எடுக்க முடியாது, நெகிழ்வற்றது என்றும் எடுக்க முடியாது. இப்போது EDயின் மதிப்பு 1க்கும் இன்ஃபினிட்டின்னு சொல்கிற முடிவிலிக்கும் இடையில் இருந்தால் தேவையை நெகிழ்வான தேவை என்கிறோம். ஸோ EDயினுடைய மதிப்பு நமக்கு 1க்கும் அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு தான் எடுக்கணும். 1க்குள்ளே இருந்துச்சுன்னா அது நெகிழ்வான தேவையும் கிடையாது, நெகிழ்வற்ற தேவையும் இல்லை. 1க்கும் முடிவிலிக்கும் இடையில் இருந்தால் மட்டுமே அது நெகிழ்வான தேவை என்று கூறப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ மாறாக ED மதிப்பு 1க்கும் 0க்கும் இடையில் 1க்கும் 0க்கும் இடையில் இருக்குன்னா அதாவது ஒரு நேர்மறை பின்ன மதிப்பாக தான் அதை எழுத முடியும். இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் பார்த்தோம்னா 0க்கும் 1க்கும் இடையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 கோடுகள் இருக்கும். அந்த 10 கோடுகளுடைய அர்த்தம் என்னென்னா 1/1, 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படி தான் நம்ம அதை பிரித்து எழுதுவோம். அது ஒரு பின்ன எண்ணாக தான் அது வரும். அப்போ EDயினுடைய மதிப்பு ஒரு நேர்மறை பின்ன மதிப்பாக இருக்கிறதுனால அந்த தேவையை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெகிழ்வற்ற தேவை என்கிறார்கள். ஸோ அது நெகிழ்வுள்ள தேவையில் வராது, நெகிழ்வற்ற தேவையில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 0க்கும் 1க்கும் இடையில் அது நம்பர்கள் வர்றதுனால அது நெகிழ்வற்ற தேவை என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 1க்கு மேலேயும் முடிவிலின்னு சொல்லக்கூடிய இன்ஃபினிட்டிவ்க்கும் இடையில் எந்த நம்பரும் வரலாம். 1லேருந்து 10 இருக்கலாம், 1லேருந்து 20 இருக்கலாம், 1லேருந்து 1000 லட்சம் எதுவாக கூட இருக்கலாம். அப்படி வந்தால் மட்டும்தான் அது நெகிழ்வான தேவை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இவ்வாறாக விலை தேவை நெகிழ்ச்சியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விலை தேவை நெகிழ்ச்சியை 5 வகையாக பிரிக்கிறோம். இந்த 5 வகைகளையும் வரிசைப்படுத்தி கீழே தந்துள்ளோம். பாருங்கள். ED = 0 அதுக்கு பேர் என்னென்னா முற்றிலும் நெகிழ்வற்ற தேவை. ED = 0னா முற்றிலும் நெகிழ்வற்ற தேவைன்னு எடுத்துக்கிறணும்.
ஜீரோவை விட ஈடியினுடைய மதிப்பு பெருசாகவும் 1ஐ விட சிறுசாகவும் இருந்துச்சுன்னா, அதாவது 0வுக்கும் 1க்கும் இடையில் ஈடியினுடைய மதிப்பு இருந்தால் அது நெகிழ்வற்ற தேவை. இது 2வது வகை. 3வது வகை ஈடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா, 1ன்னு வந்துச்சுனாலே அது நெகிழ்வானதும் அல்ல, நெகிழ்வற்றதும் அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, 1க்கும் முடிவிலிக்கும் இடையில் ஈடியினுடைய மதிப்பு இருந்துச்சுன்னா அது நெகிழ்வான தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈடியினுடைய மதிப்பு முடிவிலியாகவே இருந்துச்சுன்னா முற்றிலும் நெகிழ்வான தேவைன்னு பேர். ஸோ 5 வகையாக இதை நம்ம பிரிச்சுருக்குறோம். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈடி மதிப்பு 0 எனில் முற்றிலும் நெகிழ்வற்ற தேவைன்னு அதை எடுத்துக்கணும். 0னா எந்த மாற்றமும் இருக்காது, அதனால் அது முற்றிலும் நெகிழ்வற்ற தேவை. அதே ஈடியினுடைய மதிப்பு 0வுக்கும் 1க்கும் இடையில் இருந்தால் 0 லெஸர் தேன் ஈடி லெஸர் தேன் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நெகிழ்வற்ற தேவை. ஏன்னா அது பின்ன எண்களில் வரும். ஸோ நெகிழ்வற்ற தேவைன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து ஈடியினுடைய மதிப்பு 1ன்னு வந்துச்சுன்னா அது நெகிழ்வானதும் அல்ல, நெகிழ்வற்றதும் அல்ல. ஈடியினுடைய மதிப்பு 1ன்னு வந்துச்சுன்னா. அடுத்து ஈடியினுடைய மதிப்பு 1ஐ விட பெரியதாகவும் முடிவிலுக்கும் இடைப்பட்டதாகவும் இருந்துச்சுன்னா, முடிவிலிக்கும் 1க்கும் இடையில் எந்த நம்பராகவும் இருந்ததென்றால் நெகிழ்வான தேவை என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது என்னென்னா, ஈடியினுடைய மதிப்பு முடிவிலியாக இருந்துச்சுன்னா, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மதிப்பாக இருந்துச்சுன்னா அது முற்றிலும் நெகிழ்வான தேவை என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி 5 வகையில் இருக்குது. இந்த 5 வகையையும் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இது மாதிரியான முக்கியமான தலைப்புகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளிவர உள்ளன. இந்த பயிற்சியில் நீங்கள் சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.